ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குயின்ஸ்வெல். நம்ம இப்போ வீட்டிலே ஃபலூடா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்த்துலாம் வாங்க. ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க. அந்த கிளாஸில் சர்பத்தை இந்த மாதிரி ஊற்றி கிளாஸை நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க. அப்படி சுற்றி எடுக்கும்போது எல்லாத்துலேயுமே அந்த சர்பத்து ஒட்டிக்கிடும். இப்போ அதுக்கப்புறமா நான் ஃபேவரட் சேமியா தாங்க கொஞ்சமாக அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா தர்பூசணி, அதாவது வாட்டர்மெலன் ஜெல்லி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வாட்டர்மெலன் ஜெல்லி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா மாதுளம்பழம் உறுத்து வச்சுருக்கேன், அதையும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சப்ஜா சீடு அதையும் ஊற வச்சுருந்தேன், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன். ஐஸ்கிரீம் தான் போட்டிருக்கேங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் போட்டிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி மறுபடியும் அதே மாதிரி நூடுல்ஸு, வாட்டர்மெலன் ஜெல்லி, அதுக்கப்புறம் சப்ஜா, அது என்னென்னலாம் போட்டோமோ அது திருப்பி ஒன்ஸ் மோர் மாதிரி போட்டுக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வால்நட் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கருப்பு முந்திரியும் வெள்ளை முந்திரியும் திராட்சை தாங்க, அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மேலே கொஞ்சமாக சர்பத் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி எடுத்து சாப்பிட்டா அப்பா அடிபொலி டேஸ்ட்டுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டிலேயே செமையாக நாங்கள் ஃபலூடா போட்டு சாப்பிட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, நாங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.